கோகுல அஷ்டமிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இஸ்கான் டெம்பிள்லேருந்து நமக்கு இன்விடேஷன் குடுத்தாங்க. இந்த மாரி சோனா காலேஜில கிருஷ்ணருக்கு பூஜைகள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவைங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் கட்டாயமா நான் அங்க போயிட்டு தாங்க வரப்போறேன். ஏன்னா இவ்ளோ அலங்காரத்தோட இருக்கிற கிருஷ்ணரையும், பலராமரையும் பார்க்காம இருக்க முடியுமா என்ன? அதனால நானும் போய் சோனா காலேஜில போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ரொம்ப அழகா இருந்தாருங்க கிருஷ்ணரு. அவ்ளோ பலகாரங்கள் செஞ்சு வச்சிருந்தாங்க பக்கத்திலேயே. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய பிரசாதங்களை போய் வாங்கணும். பிரசாதத்தை மட்டும் வாங்காமல் வரவே கூடாதுங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரசாதங்கள் எல்லாமே. அதனால் பிரசாதங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு காருக்கு கொண்டுட்டு போயிட்டோம். நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்லிங்க, காருக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே நிறைய ஸ்டால் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாலில் ஊதுபத்திங்க வாங்கினோம். ஊதுபத்திங்க ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் ஊதுபத்தி வாங்கினேன். கிருஷ்ணருக்கு முன்னாடியே இந்த ரங்கோலி ஆர்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சு ஊதுற மாதிரி ரங்கோலி போட்டிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்ததுனால அதையும் பார்த்துட்டு கடைசியாக மறுபடியும் ஒரு ட்ரிப்பு கிருஷ்ணரையும் பலராமனையும் ஒரு ட்ரிப்பு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் காருக்கு வந்துட்டோம். ஏன்னா பொண்ணுங்க 2 பேர் காரில் இருந்தாங்க. அவங்களுக்கு கொண்டு பிரசாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம். எல்லாருமா கலந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டோம். எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பர்ச்சேஸ்க்காக டவுனுக்குள்ளார போனோம்.